இந்த வீடியோவில் வந்து நம்ம டெய்லரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டெய்லரிங் கிளாஸ் போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க சொல்கிறது சில பேர் வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட அவங்க பிரச்சனைகள் இதெல்லாம்னுட்டு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே வர அவ்வளோ பேருமே வேறு இன்ஸ்டியூட் போயிட்டு எங்கேனா ட்ரைனிங் சென்டர் போயிட்டு வரவங்களா தான் இருக்கும் பெரும்பாலும். அவங்க சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போன உடனே என்னை வந்து பேப்பர் கட்டிங் போட வைக்கிறாங்க மேடம். அந்த பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கு பிறகு அதெல்லாம் பழகின பிறகு எம்மிங் இது மாதிரி தைக்க வைக்கிறாங்க. எம்மிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணு, ஒவ்வொன்றா பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு வந்து கையிலே தைக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் தைச்ச பிறகு தான் எங்களுக்கு மிஷினில் உட்கார வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மிஷினில் உட்காரனா 3 மாதம் ஆகுது அது கற்றுக்கவே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பெரும்பாலும் வெளியே போய் பாரு அவ்வளோ பேர் எங்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சிஎல்சி ப்ரோக்ராம், இந்த மகளிர் திட்ட ப்ரோக்ராம் எல்லாம் கூட பண்ணிகிட்ருக்கோம். அதிலலாம் நாங்கள் பண்ணுறது எப்படின்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட், அதாவது நாங்கள் புதுசாக வரோம், எனக்கு ஊசியில் கூட நூல் போட தெரியாது, மிஷின்னா என்னன்னே தெரியாது, மிஷின் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி வர்றவங்களவே நாங்கள் என்ன செய்வோம்னா, அவங்க வந்து வந்த உடனே மிஷினில் உட்கார வச்சுட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தை கொடுத்து உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு போதான்னு பார்த்து மட்டும் மெரிங்க, பயப்படாத மெரிங்கன்னு சொல்லிவிட்டுருவோம். அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு மெரிப்பாங்க. மெரிச்ச உடனே கரெக்டாகிடும். கரெக்டானது நாங்கள் என்ன பண்ணுவோம், த்ரெட்டு போட சொல்லித்தருவோம். த்ரெட்டு போட்டோடனே அவங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வந்த அன்னைக்கே 1/2 ஹவரில் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. இங்கே வர எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதே தான் செய்வாங்க. அதுதான் அந்த பசங்க வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயமும் அதுதான். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, 1/2 ஹவர் இங்கே வந்து 10 to 4 வரைக்கும் கிளாஸ்க்கு வருவாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, 1/2 ஹவர் வந்து அவங்க இது ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 1 hour 2 hour தைக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புதுசுன்றப்போ அவங்களுக்கு கண்டினியூவாக தைக்கணுன்றதுனால அவங்க தைப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தைப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு கால் வலிக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்றதுனால நான் என்ன செய்வேன்னா, அவங்களுக்கு கட்டிங் ஒரே இது பண்ணுறப்போ அவங்களுக்கு போர் கூட அடிக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், கட்டிங் சொல்லி தருவேன். எடுத்தோடனே ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோன்னா, அவங்க ப்ளவுஸில் சுற்றளவு உயரம் இந்த 2 அளவு சொல்லி கொடுத்து மடிக்க பேசிக் சொல்லி கொடுத்துருவோம். இந்த பேசிக் வந்து அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக புரிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டுலேயே நான் பேஸ்லேருந்தே, அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த ப்ளவுஸை வச்சு தான் அவங்களுக்கு கட்டிங்கே சொல்லி தருவோம். ஒவ்வொரு ப்ளவுஸையும் அவங்க அளவு எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த அளவின்படி தான் அளவு இன்ச் டேப்பில் எடுத்து ஒவ்வொன்றா சொல்லி தருவோம். அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 10 days இல்லை 5 daysலேயே நல்ல மெமரி ஆயிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அதில் நாங்கள் சொல்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அளவு தான் சொல்லுவோம் ஒரு ப்ளவுஸில் எப்படின்னா, அந்த பாடியினுடைய சுற்றளவு, பாடியினுடைய உயரம், அப்புறம் கழுத்தினுடைய சுற்றளவு, கழுத்தினுடைய உயரம், ஷோல்டர் அளவு, ஆர்ம்ஸ் உயரம், இவ்வளோ தான் மொத்த அளவே. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பட்டி உயரம். இதை சொல்லி கொடுத்து அவங்கள வரைய விட்டுட்டா, இது ஒரு நாளைக்கு ஒரு அளவுன்னா கூட 5 நாளில் 5 அளவை கற்றுக்குவாங்க. அந்த 5 அளவையும் சேர்த்து ஸ்டிச்சிங்கும் சேர்த்து கற்றுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயினே வந்துடுறாங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ தெரியாது, ஆனால் 10 daysல கம்பல்சரி இங்கே வர அத்தனை பேருமே ப்ளவுஸ் தைச்சிடுறாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறது பொய்யான தகவல் எதுவும் கிடையாது, உண்மை. இங்கே வந்த எல்லாருக்குமே சொல்லுவாங்களும் கூட. நம்ம இன்ஸ்டியூட் வந்து தெரிஞ்சவங்க அனைவருமே சொல்லுவாங்க. நீங்களும் கூட விருப்பம் இருந்தால் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமும் நடக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.